ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விகா ஃபேமிலி. 2 நாளாக அங்கே ஊருக்கு போயிட்டு நெல் அடிக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் இந்த செடிகளெல்லாம் கவனிக்க முடியல. இப்போ வந்து பார்த்தா அது அப்படியே ஃபுல் அப்படியே ட்ரையாக இருந்துச்சு. கோகோ பீட் போட்டு தான் அதில் சாயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த வெயில் தாங்காமல் அது அப்படியே ஹீட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. ஆமாம், அது இது ட்ரைபேட் எடுக்கல, ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். அதனால தான் ஒழுங்காக கவர் ஆகலை. இது வந்து ஒயிட் மாதிரியே இருக்கும். இது வந்து ரெட் ரோஸு, எல்லாமே ரோஸ் ஃப்ளார்ஸ் தான். எல்லாமே நான் எங்கள் சந்தையில், வார சந்தையில் வாங்குறது. சண்டே போடுவாங்க, அந்த சந்தையில் தான் வாங்கினேன். இது இப்போ இன்றைக்கி வாங்கினது. இது மாதிரி பிங்க்கு, இது வல்லார செடி. ஆமாம், இது மல்லிகைப்பூ வந்து அம்மா தான் நேற்று வந்து மல்லிகைப்பூ வந்து இந்த கொலையெல்லாம் ஆஞ்சு விட்டாங்கன்னா அது ஆஞ்சால் அது நல்லா இன்னமும் சீக்கிரமாக பூக்குமா. கொலை அதிகமாக இருக்க நம்ம கொடுக்குற சத்து அந்த சாப்பாடானது அந்த கொலை தான் எடுத்துக்கணும் ஒழிய அரும்பு கட்டாதுன்னு சொன்னாங்க. அதனால் அதை அம்மா கட் பண்ணி விட்டாங்க. இது பிடிச்ச எல்லோரஸ் ரெண்டு பூத்து இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது வெளியில் போயிட்டு வரும்போது நமக்கான ஒரு மன நிறைவு அப்படின்னா இந்த செடி தான். ஏன்னா இன்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம், ஒரு 19 ஃப்ளார்ஸ் இருக்குது, 19 ஃப்ளார்ஸ் ஸ்பாட் இருக்குது. இப்போ இன்றைக்கி வாங்கின 2ஓடு சேர்த்து 21 வருது. எதுலேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த செடிகளை பார்க்கும்போது இருக்கும். எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸு, எவ்வளவோ லாஸஸ்ஸு, அதெல்லாம் இந்த 1 இயர்க்குள்ளே நடந்துச்சு. ஆமாம், அது எல்லாம் பாப்பாவோடைய டெத்தாக இருக்கட்டும், எல்லாமே அது எல்லாம் சரி செய்ய முடியும். அதுலேருந்துலாம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து இந்த செடி வளர்க்குறது. அதில் தான் நான் ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஆமாம், உங்களுக்கு இதில் எந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்